ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் எப்படி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அண்ட் கூகுள் ஷீட்லேருந்து டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம இம்போர்ட் பண்ண டேட்டாவை வச்சு எப்படி ஒரு விஷுவலைசேஷனை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இம்போர்ட் பண்ண டேட்டா ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவா இல்லை அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். தென் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளால விசுவலைசேஷன் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக மாற்றுறதுக்கான வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். இந்த வீடியோவில் ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை வச்சு எப்படி விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சிஸ்டத்தில் பவர் பிஐ ஓப்பன் பண்ணிக்கிறேன். பவர் பிஐ டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ லோட் ஆகுது. சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது, அதில் பவர் பிஐ வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகே, பவர் பிஐயோட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு எப்படி டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். அப்படின்னா நானே டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே என்னோட லோக்கல் ஸ்டோரேஜுக்கு போகுது. அதுலேருந்து என்னோட சேல்ஸ் டேட்டாவை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட சேல்ஸ் டேட்டா வந்து என்ன டேட்டானா ஒரு கார் ஷோரூமோட ஜிஎம் பார்க்கறதுக்கான சேல்ஸ் டேட்டா. ஸோ இந்த சேல்ஸ் டேட்டாவை ஜிஎம் வந்து டெய்லி மொத்தம் இன்னைக்கு எத்தனை கஸ்டமர் வந்திருக்காங்க, அதில் எந்த டீம் அந்த கஸ்டமர் அட்டன் பண்ணியிருக்காங்க, அட்டன் பண்ணதில் எத்தனை பேர் புக்கிங் வரையும் போயிருக்காங்க, எத்தனை பேர் டெஸ்ட் ட்ரைவு, எத்தனை பேர் என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அதில் எத்தனை டெலிவரி ஆயிருக்கு. ஸோ அதை அவர் டெய்லி எக்ஸலில் உட்காந்து ஃபில்ட்ரு போட்டு அதை கவுண்ட் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் சிரமம். ஸோ அதுக்காக நம்ம ஒரு விசுவலைசேஷன் கிரியேட் பண்ணி அவரை 1 பாயிண்ட் வியூவில் பார்க்குற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் சாம்பிள் டேட்டாவை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி லோட் பண்ணிக்கிறேன். என்னோட டேட்டா பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா எப்படின்னா இங்கெல்லாம் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதை கால்குலேட் பண்ண முடியும். இங்கெல்லாம் டெக்ஸ்ட் தான் இருக்குது, இங்கே டேட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட பவர் பிஐ ஸ்ட்ரக்சர்டு படி அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. அப்படி இல்லைன்னா அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூ எதையுமே அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் அது பிளாங்காக அங்கே காலம் 1, காலம் 2, காலம் 3, காலம் 4 அப்படின்னு பிளாங்காக இருக்கும். ஸோ அதான் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணலாம். இன்சர்ட் கொடுத்துக்கிறேன். இன்சர்ட்டில் போயிட்டு நியூ விஷுவல் கொடுத்து நீங்கள் விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து டேரெக்டாக கிளிக் பண்ணியும் விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் போர் காலம் சார்ட் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த காலம் சார்ட்டு எதுக்குன்னா டீம் வைஸ் இந்த மந்தில் எவ்வளோ கஸ்டமரை அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு நம்மளுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சார்ட்டை கிரியேட் பண்ணணும். நம்மளோட விசுவலைசேஷனை கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கிட்ட இருக்கிற டேட்டாவை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன ரெக்யர்மெண்ட்ஸோ அதை கரெக்டாக பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு ஸ்டாக் போர்டு பார் சார்ட் காலம் சார்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த சார்ட் இப்போதைக்கு பிளாங்காக தான் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் இங்கேருந்து கிளிக் பண்ணி அதோட ஒரு மாடலை தான் வர வச்சுக்கிறேன். இன்னும் எந்த ஒரு டேட்டாவும் எதுவுமே கொடுக்கல. ஸோ நான் டீம் வைஸ் தான் பிரிக்க போகிறேன். அதனால் சேல் டீம் அப்படிங்கிறத ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். நம்மளோட பவர் பிஐ பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட் வேல்யூ இருக்கிறதுனால ஸோ இதை எக்ஸ் ஆக்சிஸில் போட்டிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நியூமெரிக் வேல்யூ இருக்கிறதுல நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஷோரூமை பொறுத்தவரையும் வர்ற கஸ்டமருக்கு ஒரு என்கொயரி ஐடி இருக்கும். ஸோ அந்த என்கொயரி நம்பரை தான் நான் இங்கே ஒய் ஆக்சிஸில் போட போகிறேன். ஸோ அதையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு
ஸ்டாக் போர்ட் காலம் சார்ட் வந்துருச்சு. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சம் பண்ணியிருக்கு நம்மளோட ஒய் ஆக்சிஸில். எனக்கு தேவை கவுண்ட் தான். ஸோ நான் இதை கவுண்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, கவுண்ட் வந்துருச்சு. ஸோ கவுண்ட் வந்தும் நம்மளுக்கு இதோட வேல்யூ எதுவும் இங்கே ஷோ ஆகலை. ஸோ அது மேலே வச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. டீம் பி பார்த்தீங்கன்னா 36 பேரும், டீம் ஏ பார்த்தீங்கன்னா 33 பேரும், டீம் சி பார்த்தீங்கன்னா 30 பேரும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டேட்டா லேபிள்ஸை நான் ஃபஸ்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஃபார்மட் விஷுவல் போயிட்டு இந்த ஃபார்மட் விஷுவலுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அது நெக்ஸ்ட் வீடியோஸில் ஒன்றா வரும். ஃபஸ்ட்டு டேட்டா லேபிள்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு அதோட சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அதோட சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். வேல்யூஸில் போயிட்டு போல்டு கொடுத்து பெருசு பண்ணிக்கிறேன். கீழே உங்களுக்கு ஒய் ஆக்சிஸோட எக்ஸ் ஆக்சிஸோட நேமும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதோட வேல்யூஸையும் போல்டு பண்ணி பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டீம் பி 36 பேரும், டீம் ஏ 33 பேரையும், டீம் சி 30 பேரையும், டீம் டி 17 பேரையும் அட்டன் பண்ணியிருக்காங்க இந்த மாசத்துல. தென் அடுத்து வேரியண்ட் வைஸா, அதாவது ஷோரூம்ல இருக்கிற கார் வேரியண்ட் வைஸா எந்தெந்த டீம் எந்தெந்த காரை அதிகமாக புஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு ஒரு ஸ்டாக் போர்ட் பார் சார்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை இங்கே ட்ராப் பண்ணிக்கிறேன். இதில் நம்மளுக்கு கேன்வா மாதிரியே ஆட்டோ மார்ஜின்லாம் செட் ஆகும். லைக் இந்த மாதிரி. ஸோ நம்ம மார்ஜின் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளோ சைஸாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மாடல் வைஸ் தான் நான் இதை சூஸ் பண்ண போகிறேன். ஸோ மாடல் வைஸ் காருங்கிறத நான் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கு எனக்கு ஒரு ட்ராக்கிங்காக எனக்கு என்கொயரி ஐடி தான். என்கொயரி ஐடி வச்சு தான் எந்த மாடலை எந்த கஸ்டமர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை என்கொயரி ஐடி எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 9 மாடல் இருக்குது. இந்த 9 மாடலும் டீம் ஏ எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க, டீம் பி எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுலேயும் எனக்கு சம்மு தான் வந்திருக்கு. எனக்கு தேவை கவுண்ட் தான். ஸோ கவுண்டாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட டேட்டா லேபிள்ஸையும் ஆன் பண்ணிக்கிறேன். அதோட சைஸும் ரொம்ப குட்டியாக இருக்குது. அதை கொஞ்சம் வேல்யூவை பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிவிட்டு எக்ஸை உன்னோட எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள மாடல்ஸு இப்போ வேல்யூவை அதிகப்படுத்திக்கலாம். சாரி, ஒய் ஆக்சிஸில் உள்ள வேல்யூஸும் கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். அப்போ தான் தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா XU 300 மாடலை எந்தெந்த டீமை எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் தார் மாடலை எந்த டீம் எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க, இந்த பொலிரோ நியோவை எந்தெந்த டீம் எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க, இந்த மசீரோவை எந்த டீம் செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக அந்த ஜிஎம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பொலிரோ வந்து டீம் பி வந்து 3 தான் செல் பண்ணியிருக்காங்க, டீம் ஏ வந்து 2 தான் செல் பண்ணியிருக்காங்க, டீம் சி வந்து 3 செல் பண்ணியிருக்காங்க, டீம் டி வந்து 2 தான் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நான் ஒரு பை சார்ட் ஒன்று போடலான்னு இருக்கேன். ஒரு பை சார்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில்
ரேட்டிங் வைஸ், அதாவது இங்கே வந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் என்னென்னலாம், அதாவது என்கொயரிக்கு வந்த கஸ்டமரு புக்கிங்க்கு போனதுக்கப்புறம் கொடுக்குற ரேட்டிங்கை பார்க்கலாம். ஸோ நான் புக்கிங் ரேட்டிங் எடுத்துக்கிறேன். ஸோ எந்தெந்த கஸ்டமர் என்னென்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அது எந்தெந்த டீமில் உள்ளவங்க என்னென்ன ரேட்டிங்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த டீம் ரொம்ப லோவான ரேட்டிங்கில் இருக்காங்க, எந்த டீமுக்கு ரொம்ப லோவான ரேட்டிங் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ புக்கிங் பை ரேட்டிங். ஸோ என்கொயரி ஐடி வச்சு தான் இதையும் ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ என்கொயரி நம்பர், சாரி, இதுலேயும் நம்மளுக்கு தேவை கவுண்ட் தான். ஸோ கவுண்டை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 5 ரேட்டிங் 39 பேர் கொடுத்துருக்காங்க. அதில் டீம் பிக்கு 7 பேரும், டீம் பிக்கு 9 பேரும், டீம் ஏக்கு 9 பேரும், 4 ரேட்டிங் டீம் ஏல 6 பேர் தான் வாங்கியிருக்காங்க. டீம் பி பார்த்தீங்கன்னா 12 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இதோட டேட்டா லேபிள்ஸையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். தென் இங்கே இருக்கிறதுக்கு பேர் லெஜெண்ட். ஸோ அதோட வேல்யூஸையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஒரு வாட்டர் ஃபால் மாடல் போட்டுக்கலாம். மொத்தம் இந்த மாதம் எத்தனை என்கொயரி வந்திருக்கு, அதில் எத்தனை டெஸ்ட் எத்தனை டெஸ்ட் ட்ரைவ் போயிருக்கு, டெஸ்ட் ட்ரைவ் போனதில் எத்தனை புக்கிங்காக கன்வெர்ட் ஆகிருக்கு, புக்கிங் போனதில் எத்தனை டெலிவரி ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு வாட்டர் ஃபாலை சூஸ் பண்ணிக்கிறேன். சாரி, வாட்டர் ஃபால் மாடலை சூஸ் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஃபால் மாடலுக்கு ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் தான் என்ன. ஸோ இதில் கவுண்ட் தான் இருக்குது. இந்த கவுண்டோட டேட்டா லேபிள்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். டேட்டா லேபிள்ஸ் ஆன் ஆயிடுச்சு. அதோட சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸோட சைஸையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். என்ன இருக்குன்னு அங்கே சரியாக தெரிய மாட்டேங்குது. ஸோ அதையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த மாதம் 36 புக்கிங்கு, 36ல் 28 டெஸ்ட் ட்ரைவு, 28ல் 17 தான் புக்கிங் போயிருக்கு. புக்கிங்கில் 17 புக்கிங்கில் 13 டெலிவரி ஆயிருக்கு, 6 கேன்சல் ஆயிருக்கு. ஸோ ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம இங்கே இருக்கிற விஷுவலைசேஷன் சார்ட்டை நம்மளோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை வச்சு சேஞ்ச் பண்ணி ஃபில்ட்ரு போட்டு க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வரும். ஸோ எப்படி ஒரு பேசிக்கான விஷுவலைசேஷனை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்மக்கிட்ட இருக்கிற அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.